வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. நலமா இருக்கேன். நல்லா இருக்கு தம்பி. நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் பசுமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவர்களோட கருத்துக்களை கேட்போம். அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் இருக்காருல்ல, அவரு பிரச்சாரத்துக்கு கூடுற கூட்டம் வந்து அரசியல்ல வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இது என்னன்னா, இதே கேள்விதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பல்வேறு தமிழர்கள் பார்க்கக்கூடிய நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளை மறக்கடிக்க கண்டி இந்த இதுல ஊடகங்கள் ஊதி பெருத்திட்டு இருக்கு. அதாவது நீங்க அந்த பலூனை பார்த்தீங்கன்னா ஊதி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு ஊதுனா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டோம்னா வெடிச்சிடும். ஏன்னா அதே மாதிரி அவர் ஒண்ணும் கிடையாது, ஜெயிக்கிறவரு ஒரு இது கிடையாது. இருந்தாலும் திரைப்பட கவர்ச்சி வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அவரை பலூன் மாதிரி ஊதி பெரிதாக்கிட்டே இருக்காங்க. என்ன அதுல இப்ப ரேசா ஒரு சின்ன குண்டூசி குத்துறா கூட டப்புன்னு வெடிச்சு போற மாதிரி அவருடைய அரசியல் தீரும். அந்த கரூர் சம்பவத்திலே பார்த்து அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப எங்க போனாரு, எங்க இருக்காரு விஜய் வந்து, யார் பிஜேபி வச்சுக்கிட்டு இருக்கா, காங்கிரஸ் வச்சுக்கிட்டு இருக்கா, யார் வச்சுக்கிட்டு இருக்கா, ஏன்னா அவருடைய தலைவர்கள்லாம் எங்க போனான்னு சொல்லி அதையே தெரிஞ்சு வச்சு. இது வந்து ஊதி பெரிதாக்கப்பட முடியாது. இப்ப என்னன்னா கூட்டம் கூடுது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, கூட்டம் கூடுவது இங்கே, ஓட்டு போடுவது அங்கே அப்படின்னாரு கருணாநிதி. ஏன்னா அவர் பேச்சுக்கு வந்து கூட்டம் கூடும், ஆனா ஓட்டு போடுறது எல்லாம் இருக்கு எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சில எடுத்துக்காட்ட கட்டினா கேரளாவில் இவ்வளவு கேரளாவில் 71 மாநிலம் எல்லாத்துலயுமே முற்போக்கா இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் மாதிரி பின்னாடி 100 காரு 200 காரு, அந்த மாதிரி இங்க இருக்க அமைச்சர் மாதிரி 80 காரு 100 காருனா வர மாட்டாங்க. சாதாரண முதலமைச்சர் வந்து தேநீர் கடையில் போய் தேநீர் சாப்பிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அமைச்சர் சாதாரணமா நடந்து போய் காய்கறி வாங்கிட்டு இருப்பாங்க, அரிசி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்குள்ள கேரளாவுடைய திரைப்பட இந்தி நடிகை வந்து சன்னி லியோன்னு சொல்லி அங்க இருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாவே திறந்து போன மாதிரி. என்ன அப்போ உடனே சன்னி லியோன் வந்து கேரளாவுடைய முதலமைச்சர் ஆகின்னு சொல்லி நினைச்ச முடியுமா? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மாயை. அதே மாதிரி இன்னொரு நீங்க பழைய எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா 1979 ஆட்கார் அரங்கன்னு சொல்லி ஒரு திரைப்படம். அந்த ஆட்கார் அரங்க திரைப்படத்துல வந்து ஒரு ஆடு வந்து நம்ம மனிதர்கள் என்னென்ன செய்யலாம் செய்யுமோ அந்த செயலுக்குள்ளாக செய்யும். அது அந்த மக்கள் பாமர மக்கள் மத்தியில ஒரு பெரிய இதாகி அந்த படம் வெற்றி அடைஞ்சோம்னா அந்த ஆடை ஒவ்வொரு மாவட்டத்துக்காக கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்டுக்கார அரங்க படம் வெற்றி அடைஞ்சோம்னா அந்த ஆடு, அந்த திரைப்படத்தில் வச்ச ஆடை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைவர்களா கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கொண்டு வந்து பாளையங்கோட்டையில் அந்த சபர் மீதான்னு சொல்லி இருக்கு, பாளையங்கோட்டை சந்தை தேட்டல்னு சொல்லி இருக்கு. அதை வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை பார்க்கறது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்தாங்க. என்ன அப்பதான் பேராசிரியர் அப்துல் காதர்னு சொல்லி ஒரு ஐயா வந்து எழுதினார். என்ன எழுதினார்னா, ஆடு என்னமோ கம்பீரமா தான் இருக்கிறது, மக்கள் தான் ஆட்டு முதலாக மாறிட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் வந்து கூட்டம் போடுது அப்படின்னு சொல்லி இது வந்து வாக்கா வந்து கண்டிப்பா வந்து மாறாது. இது வந்து ஒரு மாயை. என்ன இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அவரை வந்து ஊதி பெரிதாங்க. இப்படி சின்ன பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையை கண்டி பலனை ஊதி பெருசாக்கி காட்டுவோமோ அதே மாதிரி ஒரு அரசியல் அறிவு இல்லாத, ஒரு அரசியல் கொள்கை இல்லாத ஒரு தற்கூரி கூட்டத்தை ஊதி பெரிதாக்கி ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு ஆளு அண்ணன் சீமான் வந்து வராரு. ஏன்னா அவர் என்னன்னா கொள்கையை நிறுத்தி வராரு. ஒரு சட்டமன்ற தொகுதியில 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு 20,000 ஓட்டு வாங்குறாங்க. கோடிக்கணக்கான 300 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் செலவழிச்சு திராவிட கட்சிகளுக்கு செலவழிச்சு வாக்குகளை விலைக்கு வாங்குறாங்க. ஆனா இதுக்கு இடையிலையும் எந்த முதலாளித்துவ பின்புறம் இல்லாம, எந்த பணம் இல்லாம, எந்த காசு இல்லாம, எந்த ஊடகம் இல்லாம, எந்த தொலைக்காட்சி பத்திரிகையினுடைய உதவி எதுவுமே இல்லாம மக்களை நம்பி தன்னுடைய கொள்கையை பேசியே ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு கடன் தொகுதிதான் பாத்தீங்கன்னா முதல்ல 2016 2100 வாக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2021 6600 வாக்கு, 2021 சட்டமன்ற தேர்தலில் 14,300 வாக்கு. அப்போ கூடுது. எந்த விதமான காசு இல்லாம கொள்கைக்கான இந்த ஓட்டு. என்ன ஆனா இது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி வந்து திமுக வந்து தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி பதவி உண்டு. ஏன்னா அப்போ சீமானை விழுத்ததுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நடிகர்களை கூட்டு வந்து அவரை வந்து இவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற திட்டத்துக்கு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எல்லாமே அதை இது பண்ணி ஊதி பெரிதாக. எப்படி பலூன் வந்து குறிப்பிட்ட அளவுனா தான் அது அழகா இருக்கும், அப்புறம் குறிப்பிட்ட அளவுனா டப்புன்னு வெடிச்சு அதே மாதிரி அது வெடிச்சு காணாம. அதனால கூட்டத்தை வந்து
வாக்கா மாறும், அந்த கூட்டத்தை வந்து பெரிய ஒரு தலைவராக ஆகிடுவார் அப்படிங்கிறத அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. அதை வந்து நம்ம இது பண்ணிடணும்.